Hello friends, welcome back to my channel. In the video, Angular application latest version 16 வச்சு எப்படி டெவலப் பண்றதுங்கிறது ஒவ்வொண்ணா பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம Angular எந்த application நம்ம டெவலப் பண்ண போறோம், அது எப்படி இருக்கும், பிளஸ் அதுக்குரிய பேசிக் லோக்கல் செட்டப் வேற என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வேணும் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் Angular application நான் டெவலப் பண்ணது. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டேபிள் புக்கிங்க. அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த டேபிளை புக் பண்ணுவீங்க. அந்த புக் பண்ண டேபிளை எப்படி ஆன்லைன் வந்து ஒரு யூஸர் புக் பண்ணுறாங்க, அப்படி போனதுக்கப்புறம் எப்படி அந்த புக் பண்ணதை எப்படி செக்இன் பண்ணுறாங்க, எப்படி டைன்இன் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான் நம்ம இந்த அப்ளிகேஷனில் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இங்கே போய் மெனு பார்க்கலாம், ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், செஃப் எல்லாமே பார்க்கலாம், கேலரிஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே புக் த டேபிள் அப்படின்னு போனீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ஸ்பென்னர் லோட் ஆகுது. இது ஏபிஐ கால் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்கே மை ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே எடுத்துரும். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டோட பிரான்ச்சை சூஸ் பண்ணி இப்போதைக்கு சும்மா பிரான்ச் ஏபின்னு வருது. பட் ஒரு மீனிங்ஃபுல்லாக நேம் கொடுக்கலாம். எந்த டேட்டில் புக் பண்ணணும், இன்றைக்கி 28 நான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி 2 பேர் புக் பண்ணியிருக்காங்க. நான் வேறு ஏதாவது புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த டேபிள் பேர் வந்து ஜெஸ்ஸி மவுஸ். இப்போ லஞ்சுக்கு புக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்படி புக் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு ஃபார்ம் காட்டும். இந்த ஃபார்மில் நீங்கள் இதை உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கூட சப்மிட் பண்ணிங்கன்னா புக் ஆகிடும். இப்போது அடுத்து இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. ADB2C இன்டெகிரேஷன், லாகின், அது இதுன்னு நிறைய இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு டெமோவில் நம்ம இதை பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர்ஸ் வேணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலாம். Angular.ioங்கிறது தான் அஃபிஷியல் ஆங்குலரோட வெப்சைட். இங்கே ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் என்ன வேணும்னா Node.js அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இதுதான் சர்வர் ரன் பண்ண வைக்கிது. Node.js.org கொடுத்து இங்கே விண்டோஸ் மிஷின் இருந்தால் அதை டவுன்லோட் பண்ணுங்கள், மேக் ஓஎஸ் இருந்தால் மேக் ஓஎஸை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே என்ன கொடுக்குதோ அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் எந்த ஒரு பாத்தோ எதையும் மாற்ற வேணாம். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் இந்த Node.js இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். Node.js கட்டமாக வேணும். இது Angular டாக்குமெண்டேஷன்லேயே போட்டிருப்பாங்க. செட்டப் பண்ணுறதுக்கு மொதல் சாஃப்ட்வேரே இந்த Node.js தான். நம்ம இந்த வீடியோ பார்க்கப்போ லேட்டஸ்ட் 18, இப்போ 20, 22 நிறைய வந்திருக்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். இப்போது இது போயிட்டுருக்கு நான் சொல்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் நீங்கள் நோட் -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் காமிக்கும். -v கூட கொடுக்கலாம். பாருங்கள், எந்த இன்ஸ்டால் பண்ணமோ அந்த வெர்ஷன் காட்டுது. சூப்பர். நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் நம்ம Angular CLI, அதாவது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை குளோபலாக நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு npm install -g குளோபல்னு அர்த்தம். அப்புறம் @angular.cli நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறப்போ இதை பண்ணிங்கன்னா அப்போ கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த CLI வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகும். இப்போது நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு மைனர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது. நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். npm install -g npm, அதாவது npm வெர்ஷன் நோட் பேக்கேஜ் மேனேஜர்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போது இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபோல்டருக்கு போகிறேன். ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, உங்கள் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா ng new ப்ராஜெக்ட் நேம். இந்த ngங்கிறது ஆங்குலரை குறிக்குது. நம்ம Angular CLI இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த ngயை ரெக்கக்னைஸ் பண்ணோம். npmங்கிற கீவேர்டு வந்து Node.js குறிக்குது. நீங்கள் Node.js இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் npm இன்ஸ்டாலை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த ng new ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேமில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம Angular CLIயே ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு Angular அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி ஒர்க்கிங் அப்ளிகேஷனை கொடுத்துரும். இந்த ஃபோல்டர் தான் இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். இப்போ ரவுட்டிங்கும் வேணுமா அப்படின்னு கேட்குது. நம்ம ரவுட்டிங் பற்றி நிறைய படிப்போம். நீங்கள் எஸ்ஸும் கொடுக்கலாம், நோவும் கொடுக்கலாம். எது கொடுத்தாலும் நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆக போகுது. இப்போதைக்கு எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து என்ன CSS நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் CSS இருக்குது. நான் சும்மா CSSன்னு கொடுக்குறேன். SCSSங்கிறது அட்வான்ஸுது, நம்ம அதை பற்றி இப்போ படிக்கலை. ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் இது எல்லாமே கடன்னு இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
visualstudiocode.com அது code.visualstudio.com போனீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் கேட்கும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும். அந்த ஐடிஇ வெர்ஷன், அதாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த டேபிள்குள்ளே, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே டிஐஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டரி லிஸ்ட் பண்ணோம். எல்லாமே இருக்குது. நம்ம இதுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஸ்விட்ச் பண்ணுறோம். சிடி ஸ்பேஸ் அந்த நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஸ்விட்ச் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டேன். நம்ம node_modules ஃபோல்டரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதில் தான் நம்ம எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இதை எலாபரேட் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா பெருசாக இருக்கும், பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ நீங்கள் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அழகாக ஓப்பன் ஆகிடும். ட்ரஸ்ட் பண்ணுவான்னு கேட்கும், கொடுத்துருங்க, ட்ரஸ்ட் கொடுத்துருங்க. இப்போது நம்ம இது கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன ப்ராஜெக்ட் புதுசாக க்ரியேட் பண்ணோமோ அது க்ரியேட் ஆகிடுச்சு, அதை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. சிம்பிள் இல்லையா? இப்போ நீங்கள் இந்த டாட் அதாவது டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெர்மினல் போய் நியூ டெர்மினல் இல்லைனா Ctrl+Shift+ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி டெர்மினல் ஓப்பன் ஆகும். டெர்மினலில் போய் நம்ம இப்போதைக்கு பண்ண வேண்டிய ஒரே கமெண்ட் ngserve. ngserve அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி லோக்கலில் ரன் பண்ணு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ngserve கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் பில்ட் ஆகும். இந்த பில்ட் பண்ணுற எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆங்குலர் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டெம்ப்ளேட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சின்ன ப்ராஜெக்ட். இப்போ ரன் ஆகிடுச்சு. டிஃபால்ட்டாகவே 4200 அதாவது 4200 4200 அந்த போர்ட்டில் தான் டிஃபால்ட்டாக அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். நம்ம இந்த போர்ட்டை மாற்றிக்கலாம், பட் அதை பற்றிலாம் நம்ம அப்புறமேட்டு பேசலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், அழகாக அதுவே ஒரு CSSலாம் கொடுத்து பேஜ்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணி அழகாக அப்ளிகேஷனை நான் டெமோவில் காமிச்ச மாதிரி மாற்ற முடியும். இப்போது ஒரு சில சிம்பிள் திங் நம்ம பார்ப்போம். இங்கே package.json அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்கள், Angular 16 இந்த வீடியோ எடுக்கப்போ Angular 16 தான் லேட்டஸ்ட்டு. Angular 16 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டிபெண்டன்சின்னு ஒன்று இருக்குது, டெவ் டிபெண்டன்சி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லோக்கலில் ரன் பண்ணக்கூடிய இதெல்லாம் பேக்கேஜஸ். அதேமாதிரி ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர், அதாவது ஒரு செக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கலாம். npm run கொடுத்து இந்த ஸ்கிரிப்டோட நேமை கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன டபுள் கோர்ஸில் எழுதிருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெர்மினலில் ரன் ஆகிடும். அதாவது ngserve நீங்கள் கொடுக்குறதுக்கு பதிலாக npm run start அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கு என்ன இருக்குது, ng ஸ்பேஸ் சர்வ்னு இருக்கா, அந்த இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது இப்போ வேணால் பார்க்க சிம்பிளாக தெரியலாம். நம்ம பெருசாக பில்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இது யூஸ் ஆகும். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த டிஎஸ் கான்ஃபிகில் அழகாக இந்த அவுட்புட் எங்கே இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி அவுட்புட் டைரக்டரி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. நம்ம சும்மா அதாவது டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் அவுட்புட் வந்தால் போதும் அப்படின்னு சேவ் பண்ண போகிறோம். மற்றபடி இது எல்லாமே டிஃபால்ட்டு. இதை பற்றி நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆங்குலர் ஃபஸ்ட்டு படிக்கிறதா இருந்தால் இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேணாம். இதை பற்றி நம்ம நிறையா வேறு வீடியோவில் பேசலாம். இங்கே பாருங்கள், இப்போது இதுதான் அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கீழே ஆப் மாடியூல்னு ஒன்று இருக்கும். ஆப் மாடியூல்னால் இந்த ஆங்குலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எல்லாமே மாடியூலாக ஒர்க் ஆகுது. மாடியூலுங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸு, ஒரு இதெல்லாம் இருக்கும், சர்வீசஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போ இங்கே இந்த ஆப் மாடியூலுங்கிற ஃபஸ்ட்டு ஒரு மாடியூல் வச்சு வேணும். அந்த மாடியூலில் இந்த ஆப் காம்பனன்ட்ங்கிற காம்பனன்ட் தான் நம்ம லோட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ரௌசர் மாடியூல், காமன் மாடியூல், இதெல்லாம் வந்து ஆங்குலர் கம்பெனி, அதாவது ஆங்குலர் க்ரியேட் பண்ணப்பட்ட இன்பில்ட் பேக்கேஜஸ், அந்த மாடியூலாம் நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓட வச்சோம். இதுதான் இந்த நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ஆப் component.html தான் இது எல்லாமே டெம்ப்ளேட் க்ரியேட் ஆச்சு. அதாவது இன்னொன்று, இந்த .spec.ts அப்படின்னு நீங்கள் எங்கே பார்த்தாலும் அது எல்லாமே யூனிட் டெஸ்டிங். இந்த ஸ்பெக்னாலே அதுக்கு பெரிய யூனிட் டெஸ்டிங், சரிங்களா? இதெல்லாம் டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகும். அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளஸ்ட்டு நீங்கள் லோக்கலில் செட்டப் பண்ண வேண்டிய எல்லாமே. இதெல்லாம் செட்டப் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் டிஃபால்ட் ரன் ஆகும். நம்ம இப்போ இதை ஒன்றா எப்படி மாற்றுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ஒரு HTML கொண்டு வருது. நம்மளுக்கு HTML எழுத தெரியலனா பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களை மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.